ஹலோ, குட் ஈவினிங். எல்லாரும் கேட்குதா நான் பேசுறது? கொஞ்சம் சொல்லுங்க ஒரு ஆள். ஓம் சார் கேக்குது. ஓகே, குட் ஈவினிங். உங்களுக்கு தெரியும், அண்மையில் பீப்புள்ஸ் பேங்கின் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் முகாமைத்துவ பயிலுனருக்கான வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. இப்போ அது சம்பந்தமாக நாங்கள் இதில் இந்த தகைமைகள், அடுத்தது வயதெல்லைகள் சம்பந்தமாக போய் பார்க்க போகிறதில்லை என்று சொன்னால் ஆல்ரெடி இந்த விண்ணப்ப முடிவு தேதி முடிஞ்சதால் நாங்கள் டிரெக்டாகவே இன்றைக்கு அந்த பாடப்பரப்பு சம்பந்தமாக சில விஷயங்களை நாங்கள் இதில் கலந்துரையாடி கொண்டு போவோம்னு சொல்லி தான் இந்த செஷனை நான் போட்டேன் நான் இன்றைக்கு. ஓகே, அதில் உங்களுக்கு தெரியும், நான் அந்த பாடப்பரப்பு போகும் முதல் உங்களுக்கு தெரியும் 2 வருஷத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டால் 1,00,000 படி மாதாந்த கொடுப்பனவாக உங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு அஹ், ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஒரு ஆளோட கதைக்க கிடைச்ச டைமில் அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 3-4 லட்சம் வரைக்கும் அந்த சேலரி இப்போதைக்கு அவர் எடுக்கிறதாகவும் கூறினார். நல்ல ஒரு ஜாப் உண்டு, ஒரு பேங்கிங் ஜாப்பில் போகிறாக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிரயோசனமான ஒரு இது. ஆனால் இஷ்யூ என்னன்னு சொன்னால், நாங்களும் பிந்தலை, நாங்களும் தமிழ் மொழி மூலமான இந்த தயார்படுத்தல் வகுப்புகளுக்கு நாங்களும் கூட பிந்தலைன்னு சொன்னால், சிங்கள மொழி மூலமான அந்த வழிகாட்டல்கள் நேற்று முந்தநாத்து தான் இது தொடங்கி இருக்கு. அது ஃபேமஸான அந்த டியூட்டர்ஸ் தொடங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட நாங்களும் போயிருக்கிறோம். நானும் ஐக்யூசன் சார்பாக பர்சனலாக நாங்கள் போயிருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட 200-250 பேர்கிட்ட அந்த சிங்கள மொழி மூலமான அந்த குரூப்பில் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள ஒரு 3 கிளாஸ் தான் இது வரைக்கும் போயிருக்கு. நாங்களும் அதையும் ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவங்களும் ஒரு சிறந்த வழிகாட்டல் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று தான். சரியா, ரைட். இப்போ அதில் அதை சொல்லிக்கொண்டு நேரடியாகவே நாங்கள் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். அதில் உங்களுக்கு தெரியும், பேப்பர் உண்டு, லாங்குவேஜ் பேப்பராக இருக்கும். அது ஆங்கில மொழியை டெஸ்ட் பண்ணுற ஒரு பேப்பராக இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக இதில் சொல்லப்பட்டிருக்கு ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் தி ஆர்கனைசேஷன் ஆஃப் தோட்ஸ் அண்ட் நாலேஜ். அதாவது இந்த ஒர்க்கிங் நாலேஜ் அது ரிலேட்டடாக, அடுத்தது ஆர்கனைசேஷன் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லி அந்த நாலேஜையும் டெஸ்ட் பண்ணுறதாகத்தான் இந்த பாடப்பரப்பு இதுக்குள்ளே அடங்கும். கூடுதலாக அந்த பேங்கிங் ரிலேட்டடாக தான் இதில் அந்த டேர்ம்ஸ் அதுகளாம் இதில் படிக்க வேண்டி வரும். அது தொடர்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆங்கில மொழி மூல வளவாளர் அர்ஷத் சார் உங்களோட கதைச்சு கொள்வார். அடுத்தது பேப்பர் 2, 2ல் 2 பகுதி இருக்குது. 2 பகுதி ஒன்று அனாலிட்டிக்கல் டெஸ்ட்னு சொல்கிறது. அனாலிட்டிக்கல் டெஸ்ட் இல்லாட்டி ஐக்யூ. இதை பொறுத்த வரைக்கும் இது நார்மலாக நாங்கள் படிக்கிற, வளமையாக படிக்கிற அந்த நுண்ணறிவு உளச்சார்பு தொடர்பான வினாக்களை கொண்டதாகத்தான் இந்த பகுதி அமையும். அது வளமையாக நாங்கள் படிக்கிற மாதிரி நாங்கள் படித்து கொண்டு போகலாம். எங்களோட வழிகாட்டல்களும் தொடர்ச்சியாக அந்த ஐக்யூ சம்மந்தமாக நடந்து கொண்டிருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சியாத் சார் அது தொடர்பாக நிறைய வழிகாட்டல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு போகிறார். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒரு 36 தலைப்புகளை கொண்ட 36 தலைப்புகளை கொண்ட ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சாங்க ஐக்யூக்கு, ஸ்பெஷலாக அனாலிட்டிக்கல் ஸ்கில் இல்லாட்டி ஐக்யூ. அதில் மொத்தமாக 60-80 மணித்தளத்துக்கு மேலே அந்த கிளாஸ் செஞ்சாங்க. அதையும் நீங்கள் வேணும்னு சொன்னால் எடுத்து சின்ன பேமெண்ட் இருக்குது, அதையும் எடுத்து படித்து கொள்ளலாம். ஆல்ரெடி வந்தாக்களுமே இதுக்குள்ளே இருப்பீங்க. அதுவும் நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். 2வது பார்ட் பேப்பர் 2ல் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லி, இது பொறுத்த வரைக்கும் இது 3 மொழியிலையும் எழுதலாம். இதான் மிகவும் குழப்படியான ஒரு 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 பாடம்னு சொல்லலாம். இது யாருக்குமே என்னென்னு தெரியாது என்று சொன்னால், ஆல்ரெடி நீங்கள் இந்த பேங்கிங் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எழுதியிருப்பீங்க, இதுக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அனு அனுபவம் இருக்கும். இல்லாட்டி இந்த பாடம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளிகேட்டடான பாடம்ன்ற வகையில் நாங்கள் இதை பார்ப்போம். இதை சொல்கிறது ஒரு சம்பவ ஆய்வு, கேஸ் ஸ்டடி பேசிஸ் தான் இந்த பகுதி அமையும். நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு விளங்குதா?
ஓம் சார். ஓகே, இதான் சம்பவ ஆய்வு. சம்பவ ஆய்வுன்னு சொல்கிறது இது எங்கேருந்து எடுத்தேன்னு சொன்னால் இந்த எங்களோட சகோதர மொழி மூலமான இந்த வழிகாட்டல்களில் இருந்து தான் நான் இதை பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை உங்களுக்கு மொழிபெயர்த்து நான் இதில் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். அது உதாரணமாக சென்ற முறை நடத்தின இதை சொல்லியிருக்கேன். நான் இதை பாருங்கள். உதாரணமாக இந்த சம்பவ ஆய்வு 2 3 தருவாங்க. அதில் உங்களுக்கு கீழே கேள்விகள் அமையும். இதில் பாருங்கள். உதாரணம் வந்து அரச வங்கி ஒன்றில் புதிய நியமனம் பெற்ற விமலா என்பவர் சுமார் 26 வயதுடையன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு ஒரு ஆள் இதில் என்ன செய்கிறான்னு சொன்னால் புதிதாக நியமனம் பெற்ற இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு நியமனம் ஒன்றை பெற்றா அதில் என்னென்னா சில சவால்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். என்ன இதில் உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கும். இப்போ அதில் சில நாட்களிலேயே முக்கிய வாடிக்கையாளர்களுடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்வதற்காக அவரை ஒரு பிரதான கர்ம பீடத்திற்கு மெயின் கவுண்டர் என்று சொல்றது மாற்றுவதற்கு அந்த மேனேஜர் தீர்மானித்தார். இப்போ அவ சொல்கிறா என்னன்னு சொன்னால் எனக்கு அனுபவம் குறைவு, பழகும் வரைக்கும் இன்னொரு இடத்துக்கு சொல்லி அந்த ஒரு சம்பவம் வந்து அப்படியே வரும். அந்த சம்பவம் வந்துட்டு ஒரு 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 2 3 பந்தியை தருவாங்க. அதுக்கு கீழே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கேள்விகள் வரும். இதில் பாருங்க. உதாரணமாக நான் எல்லாத்தையும் சும்மா அந்த உதாரணத்துக்கு தான் சொல்ல வலிக்கிட்டே இதுதான் சப்ஜெக்ட்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நீங்கள் எஸ்எல்ஏஎஸ் பரீட்சை எழுதிருப்பீங்கன்னு சொன்னால் அதில் மேனேஜ்மெண்ட் அப்டிடியூட்னு ஒரு பாடம் ஒன்று இருக்குது. அதுவும் இதுவும் ஒரு ரிலேட்டடாக தான் வரும், கேஸ் ஸ்டடி ரிலேட்டட். இதில் பாருங்க. ஆனால் கேள்வி போட்டிருக்கு. புதிய நியமனம் பெற்ற விமலாவின் விடயத்தில் நீங்கள் ஒரு மேலாளர்னு சொல்ல மேனேஜர் இருந்திருந்தால் எவ்வாறு செயல்பட்டிருப்பீர்கள் என்பதை விளக்குன்னு சொல்லி வரும். இந்த மேலாளரின் மனப்பாங்கு குறித்து உங்கள் கருத்து என்ன? அப்படி சில அந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக என்ன செய்யப்படும்னு சொன்னால் இதில் இந்த கேள்விகளை அப்படியே உணவுவாங்க. இது ஒரு கிரிட்டிக்கல் பேப்பர்னு சொல்லலாம். மென்ஷன் இது ஒரு புதிய சப்ஜெக்டாக இருக்கும். சில நேரம் உங்களோட ஏதாவது டிகிரி இது ரிலேட்டட் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள். இதில் சும்மா சொல்லியிருக்கு. இதில் சம்பவம் ஆய்வு அணுகுமுறைகள்னு சொல்லி கொடுக்கப்பட்ட சம்பவம் அல்லது பாடப்பரப்பை நன்றாக வாசித்து புரிந்து கொள்ளுதல், மீண்டும் 2வது முறை வாசித்து முக்கிய விடயங்கள் நிகழ்வுகளை குறித்து கொள்ளுதல், சம்பவத்தின் அடிப்படையில் தகவல்களை பெற்றுக்கொள்ளுதல். அது ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது. இதில் சிஸ்டம் என்னென்னு சொன்னால் கேஸ் ஸ்டடின்னு சொன்னால் அதில் ஒரு தியரி பேசிஸும் இருக்குது. இதில் பின்னணியில் என்னது இப்போ ஒரு உங்களுக்கு தெரியணும். அதில் பேங்க் ஸ்ட்ரக்சர் தெரியணும். அடுத்தது முகாமையாளர் என்று சொன்னால் யார் தெரியணும், அவர பண்புகள் அந்த என்னென்று அவர கேரக்டர்ஸ். இப்போ உதாரணம் ஒரு முகாமையாளர்னு சொன்னால் அவருக்கு சில பண்புகள் இருக்கும். ஒரு என்னது அது அசிஸ்டன்ட் மேனேஜர் அவருக்கு சில பண்புகள் இருக்கும். அவர ஜாப் டியூட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சால் தானே என்னென்று சொன்னால் நாங்கள் இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இலகுவாக அமையும். அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இதில் சில டெர்மினாலஜிஸ் பாய்ப்பாங்க. ஒரு டேர்ம்ஸ் அந்த குறிப்பிட்ட சொற்கள் இப்போ நாங்கள் சும்மா பாவிக்க இயலாது. சும்மா சில சில மேலால பாவிச்சுட்டு போயிடலாது. இப்போ அந்த சொற்களை தான் நாங்கள் என்ன செய்யணும், ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த இடங்களுக்கு பாவிச்சா அதுக்குரிய மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ இது பொதுவாக தமிழ் மொழி மூலமாக எந்த இடத்துலையும் நடக்கிறதில்ல. நான் கேள்விப்படலை. இப்போ நாங்கள் குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி என்னென்னு சொன்னால் அந்த நான் சொன்ன சகோதர மொழி மூலமான அந்த வகுப்புகளுக்கு நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். நான் பர்சனலாக அதிலிருந்து சில விஷயங்களையும் எடுத்து அதுக்கு மேலதிகமாக நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்னு சொல்கிற விஷயத்தை நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன். இந்த சம்பவ கற்க தொடர்பாக சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் தொடர்பாக முக்கியமான ஒரு வளவாளரால் ஜாயின் பண்ணியிருக்கிறார். அவர் பேரை நான் வெளியிட இயலாது என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். என்று சொன்னால் அவர் முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறதுல நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு குரூப்பில் நான் அது தொடர்பாக போடுவேன். இதில் கதைக்க மாட்டேன். என்று சொன்னால் இது சில நேரம் வெளியில் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு ஆள்ற விருப்பம் தானே. அப்படி ஒரு விஷயம். இது ஒரு விஷயம். அப்போ நான் 2 விஷயத்தை காய்ச்சிட்டேன். ஒன்று அந்த ஐக்யூ தொடர்பாகவும், அடுத்தது உங்களுக்கு அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் தொடர்பாகவும் அந்த 2 விஷயம் இதில் கதைக்கப்பட்டிருக்கு. சரியா? இது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த 3 சப்ஜெக்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொண்டு வரும். சரியா? இப்போ இதில் மட்டும் கன்சன்ட்ரேட் பண்ணி மற்ற 2 சப்ஜெக்டை விட்டீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அவுட். ஏன்னு சொன்னால் இது காம்படிஷன் எப்படின்னு சொன்னால் இந்த ஓப்பன் காம்படிஷன் மாதிரி இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டிசிப்ளினில் உள்ள ஒரு கேண்டிடேட்ஸ் தான் இதில் அப்ளை பண்ணலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் அப்பர் உள்ளாக தான் அப்ளை பண்ணலாம். அப்போ வடிகட்டப்பட்ட நல்ல கெட்டிக்கார ஒரு குரூப் ஒன்று தான் போட்டியிட போகுது. இதில் ஒரு டேலண்டான ஒரு குரூப் ஒன்று தான் போட்டியிட போகுது. அதுலேயும்
வேற ஒரு டிசிப்ளினில் வந்தாக்கள் இருப்பீங்க. உதாரணம் அந்த சம்பவ கற்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ கொமர்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வந்தாக்கள் இல்லாட்டி அக்கௌண்ட்ஸ் ஏதாவது ஸ்ட்ரீம்லேருந்து வந்தாக்களுக்கு கொஞ்சம் அந்த சொல்லாடல்கள்னு சொல்கிறது அந்த டெர்மினாலஜிஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மற்ற ஸ்ட்ரீம்லேருந்து வர ஆட்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன செய்யணும்னா இதில் கூட கன்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டி வரும். இதில் அந்த தியரிஸையும் என்ன செய்யும் படிக்க வேண்டி வரும். இப்போ நான் அந்த அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண டைமில் சொன்னாங்க மிக விரைவில் இந்த எக்ஸாம் நடக்க போகிறலன்ற மாதிரியும் ஒரு கதை கதைச்சாங்க. என்ன சொன்னால் அடுத்த மாதம் அவங்களோட புது வருஷம், அதுக்கு அடுத்த மாதம் சில நேரம் நடக்கலாம். அப்போ மார்ச் இப்போ நடுப்பாதி ஆகிட்டு ஏப்ரல் மே, அப்போ கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு அந்த டைமை கொண்டு டார்கெட் பண்ணி செய்யலாம், படிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு ஜாப் உண்டு, ஸ்ட்ரெஸ் இல்லாத ஜாப்னு நினைக்கிறேன். இந்த ஜாப்பெல்லாம் பேங்கிங் ஜாப் பொதுவாக ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்போ நான் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த மேக்ஸிமம் சேலரியில் நாங்கள் ஒர்க் பண்ண இப்போ அரசு தொழில்கள் ஏற்கனவே வேறு வேறு இப்போ டீச்சிங் ஜாப் இல்லாட்டி வேறு அப்படியான ஜாப்புக்கு போகிறத விட இதில் கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் முழு மூச்சாக இயங்கி நாங்கள் இது பண்ணோம்னு சொன்னேன். இப்போ ஓல் ஐலண்ட் சர்வீஸ் இருக்குது தானே, எஸ்எல்ஏஸை விட இதில் உடனே சேலரி கூட கிடைக்கிற ஒரு ஜாப்பாக இருக்குன்னு சொல்லி என் கருத்து. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி எஸ்எல்ஏஎஸ்க்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து படிக்கிறீங்களோ அதை விட கூட முன்னுரிமை கொடுத்து படித்தா இதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் என்னது நல்ல ஒரு சப்போர்ட் உண்டு. உங்களுக்கு இந்த சேலரி வைஸாக கிடைக்கும்னு சொல்கிறது என்னோட கருத்து. ரைட். இந்த இந்த அளவில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எந்த செஷனை நான் முடிச்சு கொள்கிறேன், பிறகு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது தவிர எங்களோட அர்ஷாத் சார் இருக்கிறாங்க. அவர் இங்கிலீஷ் பாட்டை பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய, என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாழவாளர். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அவர்கிட்ட இருந்து இந்த இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படித்தா கூட இது ஒரு வேறு சப்ஜெக்ட். இது என்னது இந்த அந்த ஒர்க்கிங் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது ஒரு வேறு சப்ஜெக்ட் உண்டு நம்மளோட அந்த டிகிரி தவிர. அப்போ அதை நாங்கள் ஸ்பெஷலாக வேறு இதை கவனித்து இதை படிக்க தான் வேணுங்குது. அப்போ அந்த 3 பாடமும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிளாஸஸ் நடக்கும். நான் இன்னும் இப்போ சில ஒன்று ரெண்டு பாடம், ஒரு பாடம் கொஞ்சம் டிலேயாக ஒரு 1 வீக்கு பிறகு தொடங்கினாலும் தொடங்கலாம். அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு சொல்கிறது. இப்போ ஆங்கிலமும் அடுத்த ஐக்கியவும் உடனே தொடங்கும். அந்த விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டு கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். சரியா போயிட்டு நாங்கள் பிறகு எக்ஸாம் அறிவிக்கிறதுக்கு பிறகு கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக போவோம். ஃபுல் சப்போர்ட் உண்டு எனக்கு தரையிலும் ஐக்கிய சென்று சார்பாக. ஆனால் சர்டன் க்ரௌட் எனக்கு வேணும், சர்டன் க்ரௌட் எனக்கு வேணும். அடுத்தது 2 மந்த்ஸுக்கு நீங்கள் நிற்கணும். இப்போ இந்த 35 பேர் இருக்கிறாங்க, குறைஞ்சது எங்களுக்கு ஒரு 35 பேர் வந்தாலும் ஓகே, இந்த வந்த குரூப் வந்தாலும் ஓகேன்னு சொன்ன அந்த வந்த குரூப் எல்லாரும் அப்ளை பண்ணினாக்கள். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ப்ரூஃபை எனக்கு அனுப்புனதுக்கு பிறகு தான் நான் உங்களை இந்த குரூப்பில் இருந்து ஜாயின் பண்ணேன். அப்போ நீங்கள் அப்ளை பண்ண குரூப்ன்றதை நான் கருத்தில் எடுத்து உங்களுக்கு முழு சப்போர்ட்டு நான் உங்களுக்கு தருவோம் கட்டாயம். அப்போ நீங்கள் எங்களோட தொடர்ச்சி அடைஞ்சு கொள்ளுங்கள். மற்ற கிளாஸஸ் மாதிரி இல்லாமல் இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான சர்டன் குரூப்புக்கு செய்யப்படுற கிளாஸ். இப்போ அந்த கிளாஸில் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்பட்டு கொள்ளுங்கள். இப்போ அடுத்த செஷனுக்கு நாங்கள் போவோம். அர்ஷாத் சார். சார் உங்களோட okay sir. Okay sir, thank you so much for giving this opportunity. Good evening all of you. This is Arsad, teacher of English, teaching at Meeranagar Muslim Vidyalaya in Kenya zone. I'm really happy to meet you all in this splendid moment. People's Bank Management Trainee Recruitment. இந்த எக்ஸாம் சம்பந்தமாக இங்கிலீஷ் நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்கு நாங்கள் ஐக்யூ சென்டரோட இணைஞ்சு கேப் இங்கிலீஷ் ஃபார் ஜென்ரல் அண்ட் அகடமிக் பர்பஸஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாக்கள் அவங்களுக்கு எஸ்எல்பிஎஸ் ஆக்களுக்கு எல்எல்பி ஆக்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இங்கிலீஷை கொண்டு பேஸான வரையிலேயே கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். இப்போ எங்கள்கிட்ட கிளாஸுக்கு வந்தாக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருந்துச்சு. அப்போ அது எங்களுக்கு இன்னமும்
எங்களை என்கரேஜ் பண்ணிச்சு இன்னமும் நிறைய செய்யறதுக்கு. அப்ப இது சம்பந்தமான சிலபஸ் ஒன்று நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு. வெரி சிம்பிள் மெத்தட். அதாவது இப்போ ஃபுல்லா படிச்சு பாடமாக்கி மிச்சம் கஷ்டப்பட்டு நாங்க எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இல்லாம ஈஸி மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு ஈஸியா எப்படி நாங்க எக்ஸாம் பாஸ் பண்ண போறோம், அதாவது நல்ல ஸ்கோர் பண்ண போறோம் அப்படின்றத எங்களோட ஜாயின் ஆகின ஆட்கள் எல்லாருக்கும் நாங்க எப்படியும் கொடுப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரிப்பரேஷன் ப்ரோக்ராம் தான் அமைய போகுது. இதுல சார் எஸ். அப்ப இதுல பாருங்க எங்களோட எக்ஸாமினேஷனை நோக்கின ஒரு பயணம் ஒண்ணுதான் இது. அப்ப எக்ஸாம் பேசிஸை வச்சுதான் நாங்க இந்த விஷயத்தை படிக்க போறோம். அப்ப இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு குறுகிய காலத்துல எப்படி நாங்க how can we earn more marks. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதால நாங்க கொஞ்சம் சிலபஸுக்குள்ளே போவோம். So can you please move forward. Right. பாருங்க இப்ப இதுல this will be a 8 weeks program. இந்த 8 வீக்ஸுக்கும் நாங்க ஒவ்வொரு விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். அதுல இப்ப இங்கிலீஷ்ல நீங்க என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதாக இருந்தாலும் இங்க ஒரு கம்ப்ரிஹென்ஷன், ஒரு பந்திய வாசிச்சு விட செய்யற கேள்வி இல்லாம இங்கிலீஷ்ல எங்க போனாலும் கேள்வி இல்லை. ஈவன் எல்எல்பி என்ன எக்ஸாம் எழுதுறதாக இருந்தாலும் இங்கிலீஷ்ல ஐஎல்ஸ் எழுதுறதாக இருந்தா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்ப்ரிஹென்ஷன் இஸ் அ மஸ்ட். Without comprehension there is no question. அப்ப we can earn more marks in the comprehension passage. அப்ப இந்த பேசேஜ்ல தான் நாங்க மார்க்ஸையும் ஏர்ன் பண்ணலாம். ஏங்கிட்டு சொல்லி சொன்னா there is answer in it. விடையும் அதுக்குள்ளதான் இருக்க போகுது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க படிக்க போற விஷயங்கள் என்னன்னு கேட்டா எங்களோட வீக் 1ல வேர்ட் கிளாஸஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நாங்க ஏற்கனவே ஒலவல்ல இலவல்ல எங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்டாக டிகிரியில நாங்க படிச்ச விஷயங்கள் தான். இருந்தும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம் நாங்க உங்களுக்கு, எப்படி நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ண போறீங்கன்றது. அதுல கிராமர் கொஸ்டின் எப்படியும் கிராமர் இல்லாம கேள்வி இல்லை. கிராமர், வேர்ப், இதுல இப்ப எங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸுக்கு கூட இந்த கேள்விகள் தான் வரப்போகுது. அப்ப கிராமர் ஃபண்டமெண்டல்ஸ்ல நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்க போறது இந்த வேர்ட் கிளாஸ், அதாவது நவுன், வேர்ப், எஜெக்டிவ், அட்வர்ப், கன்ஜங்ஷன், ப்ரொபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன், ப்ரொனவுன், இந்த விஷயம். இப்ப இதெல்லாம் நாங்க வெரி சிம்பிளா வித் ஷார்ட் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அது மாதிரி இந்த விஷயத்துல நாங்க இன்னமும் ஒரு விஷயமா மேலதிகமா படிப்போம். என்னன்னு சொல்லி சொன்னா நவுன், வேர்ப், எஜெக்டிவ், அட்வர்ப், அதாவது இந்த சொற்கள் எல்லாம் எப்படி நாங்க ஐடென்டிஃபை பண்றோம். ஒரு சொல்ல பார்த்து வாசிச்ச உடனே நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம் whether is it a verb or noun or adjective or adverb. இது நவுனா, வேர்பா, எஜெக்டிவ், அட்வர்பான்றது கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு இடைவெளி தருவாங்களா இருந்தா விட செய்யறதுக்கு, அந்த இடைவெளியில விட நவுனா, வேர்பா, எஜெக்டிவ், அட்வர்பான்றது எப்படி கண்டுபிடிச்சிருந்த ஈஸி ட்ரிக்ஸையும் நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எப்படி நீங்க ஈஸியா செய்யலாம் அப்படின்றது. சார் can you move to the next page? Hello sir. Right. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பா தந்திருக்கிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃபங்க்ஷனல் யூசேஜஸ். அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றது என்ன, அது என்னத்துக்கு பயன்படுத்த போறோம், அந்த நவுன், வேர்ப், எஜெக்டிவ், அட்வர்ப் எல்லாம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயமா நாங்க அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், எப்படி ஒரு சென்டென்ஸை நாங்க உருவாக்குறது. தமிழ்ல படிச்சிருப்போம், எழுவாய் பயனிலை வருது, எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் வருது, இப்படி கம்பவுண்ட் சென்டென்சஸ், ரெண்டு சென்டென்ஸ் ஒன்னா ஜாயின் பண்றது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். அப்ப கோஆர்டினேட்டிங், சப்ஆர்டினேட்டிங், இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் சிம்பிளா நாங்க கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி சப்ஜெக்ட், வேர்ப், அக்ரிமெண்ட் ரூல்ஸ். அப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்தா வேர்ப் என்ன மாதிரி வரணும் அப்படின்றது, ஈவன் இதுலயே தான் டென்ஸும் நாங்க சேர்ந்து படிக்க வேண்டி வரும். அதுலயும் நாங்க எல்லா டென்ஸையும் படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நியர்லி 4 tenses: simple present, simple past, simple future, and the present perfect tense. இந்த 4 டென்ஸும் இருந்தாலே எங்களுக்கு we can manage. அது மாதிரி காமன் எரா ஐடென்டிஃபிகேஷன் எக்ஸசைசஸ். அப்ப என்ன, எல்லாரும் வலிமையாக விடுற பிள்ளைகள் என்ன, அந்த ஹோமோஃபோன்ஸ்ல சொற்களை ஒரே மாதிரி உச்சரிப்போம், ஆனா மீனிங் மாறி வரும். அந்த சொற்களை நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அந்த விஷயங்களையும்
எங்களோட வீக் 1ல இந்த 4 விஷயத்தையும் நாங்க பார்த்துக்கொள்வோம். அதே மாதிரி வீக் 2ல கிராமர் ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்ரிஹென்சிவ், அதாவது பந்திய வாசிச்சு விட செய்யறது, ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினர்ஸ் படிக்கிறது, ப்ரப்போசிஷன் கன்ஜங்ஷன். அப்ப ரெண்டையும் சேர்த்து படிக்கிறதால எங்களுக்கு 2 விஷயமும் ஈஸியா நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் கிராமர் ப்ராக்டிஸ் செஷன்ஸ். அப்ப இந்த விஷயங்கள் கிராமர் என்ன மாதிரி பயன்படுத்த போறோம், எந்த இடத்துல எந்த கிராமரை பயன்படுத்துறது, அப்படி சிங்குலர் ப்ளூரல், அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பார்த்துட்டு போவோம். சார் வீக் 3 ரைட், vocabulary, அதாவது சொற்கள். அப்போ ஒரு சொல்ல நாங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது நாங்க அந்த சொல்ல சினனிம் ஆன்டனிம் பார்ப்போம். அதுல ஒத்த கருத்து என்ன, எதிர்கருத்து என்ன. அப்ப எங்களுக்கு மெசேஜ்ல தரும்போது பேராகிராஃப்ல வேற ஒரு மெசேஜ் ஒன்று தந்துட்டு கீழே கேள்வியில அதுல சினனிம தந்திருப்பாங்க. அப்ப நேரடியாக விடைய தராமலுக்கு என்ன செய்வாங்கன்னா சினனிம தந்துட்டு மேல இருக்கிற மெசேஜ்ல இந்த சினனிம கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்விகள் தரலாம். அது மாதிரி frequently confused word. அப்ப சில வேர்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு தயா, அதுல அப்ப எந்த தயா அங்கன்றதை குறிக்கும், எந்த தயா அவர்களுடையன்றதை குறிக்கும் என்றதை பார்ப்போம். அது மாதிரி idiomatic expressionsன்றது, எந்த இடத்துல என்ன எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம். அது மாதிரி ப்ரொஃபஷனல் அண்ட் பேங்கிங் டெர்மினாலஜி, பேங்கிங் சம்பந்தமான நிறைய டேர்ம் வேர்ட்ஸ் இருக்கு. அப்ப அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க சிம்பிளிஃபை பண்ணுவோம். அந்த வேர்ட்ஸை வச்சு நேச்சுரல் மீனிங் என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்ப அந்த விஷயங்களையும் நாங்க பார்ப்போம். அடுத்தது எங்களை வீக் 4ல ஐடென்டிஃபைங் சென்ட்ரல் ஐடியாஸ். அப்ப ஏதாச்சும் ஒரு மெசேஜ் தந்துட்டு மேபி சம்மரைசிங் மெசேஜ் வந்தா எப்படி சம்மரைஸ் பண்றது, supporting details and evidence, inference and interpersonal skills, time management techniques. இதெல்லாம் நாங்க மேலதிகமாக இதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள். சார் வீக் 7ல நாங்க வீக் 5 என்ன சார், வீக் 5 to 6, 5 and 6 ஆக்டிவ் பெசிவ் சென்டென்சஸ். அப்ப இதுவும் எங்களுக்கு கேள்விகள் ஏற்கனவே வந்திருக்கிறதால இந்த ஆக்டிவ் பெசிவ் சென்டென்சஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டி வரும். அதுலயும் வெரி சிம்பிளா எப்படி ஆக்டிவையும் எப்படி பெசிவையும் ஐடென்டிஃபை பண்ற விஷயங்களை நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். அதே மாதிரி டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச், அதாவது தன் ஒற்று வாக்கியங்களை பிறர் ஒற்று வாக்கியங்களாக மாத்துறது. சென்டென்ஸ் கரெக்ஷன் மெத்தட். அப்போ ஒரு சென்டென்ஸை தந்தா அதுல வர வேர்ட்ஸை வச்சு நாங்களே ஈஸியா கண்டுபிடிக்கலாம், இதுல இந்த விஷயம் பிள்ளை, இதுல இந்த விஷயம் பிள்ளைன்றதெல்லாம் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றது. அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜம்பிள் சென்டென்சஸ், குழம்பித்தார சென்டென்ஸை எப்படி நாங்க ஒழுங்குபடுத்துறது. அப்ப இந்த WH கொஸ்டின் நாங்க இதுல போடாட்டிலும் நாங்க அதை படிக்க வேண்டி வரும். எப்படி கேட்டா நாங்களே சுயமாக ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறது WH கொஸ்டின் வேர்ட்ஸை வச்சு ஒரு கேள்வி கேட்டு நாங்க ஒரு சென்டென்ஸை உருவாக்குறது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாங்க ஹூ, யாருன்னு கேள்வி கேட்கறது. அது அடுத்தது what did he do அப்படின்னு கேட்க போறோம், அவர் என்ன செய்தாருன்றது. அடுத்தது மேனர், பிளேஸ், டைம் கேட்கறது, எங்க செஞ்சாரு, எப்ப செய்தார், எத்தனை மணிக்கு செய்தார் அப்படி. அப்ப அந்த கேள்வி கேட்கும் போது ஒவ்வொரு சொல்லும் வர வர ஒவ்வொன்றாக சென்டென்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். மேபி ஒரே ஒரு சென்டென்ஸ் நாங்க எழுதுறதுக்கு குறைஞ்சது ஒரு 12 வேர்ட்ஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம். அப்ப இப்படி செய்யறது எங்களுக்கு என்னன்னா எங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை வளர்க்கணும். அதே மாதிரி பாருங்க க்ளோஸ் டெஸ்ட், அதாவது ஒரு ஃபுல் பேராகிராஃப் ஒன்று தந்துட்டு விடைகள் ஆன்சர் ஒரு 20 ஆன்சர் தந்துட்டு எந்த இடைவெளியில என்ன விட வரும். அப்ப மேபி மெனி கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஃபுல்லா எல்லா வேர்ட்ஸையும் தந்துட்டு எப்படி நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, எந்த இடைவெளியில என்ன வேர்டை போடுவீங்கன்றதெல்லாம். இப்ப நாங்க முதலாவது படிக்கிற விஷயத்திலேயே உங்களுக்கு இந்த க்ளோஸ் மெசேஜ் சம்பந்தமான ஐடியாஸ் நாங்க இன்ஷால்லா எப்படின்னு தந்துடுவோம். அடுத்து பார்த்தா கண்டெக்ஸ்ட் பேஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். அப்ப ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எப்படியும் இங்கிலீஷ்ல ஒரு கேள்வியா வரும், அதுக்கு எப்படி நாங்க ஆன்சர் பண்ணுறது. தென் லாஜிக்கல் ஃப்ளோ அனாலிசிஸ். அப்ப இந்த அனாலிசிஸ் எல்லாம் நாங்க பார்த்துட்டு டைம் ப்ராக்டிஸ் ட்ரில்ஸை பார்ப்போம், எவ்வளவு டைமுக்குள்ள எப்படி செய்யறோம், அடுத்தடுத்த ஆக்டிவிட்டியை நாங்க எவ்வளவு மேக்சிமம் டைமுக்குள்ள செய்யறது, எப்படி எந்த கேள்வியை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யறோம், எந்த கேள்விக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறது, எந்த கேள்வியை கடைசியில செய்யறது அப்படின்றது எல்லாமே நாங்க மாடல் பேப்பர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க ஃபுல் லென்த் மாடல் பேப்பர், மேபி நாங்க 10 to 15 மாடல் பேப்பர்ஸ் உங்களுக்காக நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த பேப்பர்ஸ் தாண்டி உங்களுக்கு கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு. ஃபுல் லென்த் மாடல் பேப்பர்ஸ் எல்லா கேள்விகளையுமே உள்ளடக்குன மாதிரி எங்களோட சிலபஸ், நாங்க வச்சிருக்கிற சிலபஸை ஃபுல்லா உள்ளடக்குற மாதிரி எக்ஸாமுக்கு வரப்போ ஒரு எக்ஸாக்ட் மெத்தட்ல நாங்க உங்களுக்கு பேப்பர்ஸை செட் பண்ணி வச்சிருக்கிறோம்.
அப்ப அதுல எங்களோட பெர்ஃபார்மன்ஸை நாங்க எப்படி அதிகரிக்கிறது, எப்படி நாங்க டைமிங் ஸ்கில்ஸை கூட்டுறது, குறுகிய டைமுக்குள்ள எப்படி எல்லா ஆக்டிவிட்டிஸையும் செஞ்சு முடிக்கிற அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க எங்களோட அடுத்தடுத்த செஷன்ல பார்ப்போம். அதுல எங்களுக்கு மொக்க எக்ஸாமினேஷன் குயிசஸ் வரும். அப்ப அவங்களுக்கு ஆன்லைன் குயிசஸ் நாங்க ப்ராக்டிஸுக்காக உங்களுக்கு ஆன்லைன் குயிசஸ் தருவோமா, நீங்களே செஞ்சு நீங்களே எரரை கரெக்ட் பண்ணணும். அப்படியான ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கிறோம். எஸ், இப்படி நாங்க உங்களுக்கு ஃபுல்லா ரெடியா நிக்கிறோம். எங்களோட வாராக்கள் எல்லாரையுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு. இன்ஷால்லா join us to have a better future. ரைட். அப்ப இவ்வளவுத்தையுமே நாங்க உங்களுக்கு சார் இதை உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க, சும்மா பார்த்துக்கொள்ளட்டும். உங்களுக்கு இதுல இங்கிலீஷ் சம்பந்தமான எதுவும் டவுட்ஸ்னா நீங்க கேட்டுக்கொள்ளலாமே. இதில் முக்கியமாக என்னென்னு சொன்னால் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஆல்ரெடி இப்போ நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஏழுமாக இருந்தாலும் எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் தான், டிகிரி எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் இதில் அப்ளை பண்ணாக்கள் இருந்தும் இது வேற ஒரு திசையில், அதாவது எக்ஸாம் பேஸ் தான். இது எக்ஸாம் பேஸ்ட்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த பீப்புள்ஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியில் எக்ஸாமை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த ஒர்க்கிங் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய அந்த அந்த லாங்குவேஜ் தான் இது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வளமையை விட அந்த எக்ஸாம் பேப்பரை அப்ரோச் பண்ணுற விதத்தில் தான் நாங்கள் இந்த இங்கிலீஷ்லாம் கொண்டு போவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 3 பேப்பரும் 2 பேப்பர் தானே உங்களுக்கு, அந்த 3 பாட்டும் முக்கியம். 3 பாட்லேயும் நல்ல ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு பிறகு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இதில் உண்மையாக சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ 1 லேக் முதலாவது மந்த்தே உங்களுக்கு 1 லேக் கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் இதில் சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற எக்ஸாமை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு இல்லை 10 மடங்கு உங்களுக்கு எஃபர்ட் கொடுத்து ஒரு நல்ல ஒரு டார்கெட் அடைகிறதுக்குரிய சந்தர்ப்பம் உண்டு. நான் ஐக்யூ சென்டர் ஊடாக நான் புது எஃபர்ட் ஒன்று எடுத்திருக்கேன். என்ன சொன்னால் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அந்த நான் சொன்னேன் ஆல்ரெடி 1 2 3 அந்த வேறு இதுகளில் இருந்தும் நான் என்ன செய்யணும், சோர்சஸ் எடுத்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுவேன். நான் அப்போ இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அந்த சார் இன்றைக்கு இன்னும் வரல. நான் அதை தனியாக கூப்பிட்டு கதைப்பேன், இல்லாட்டி நாங்கள் டிரெக்டாகவே கிளாஸுக்குள்ளே போவோம். அது பெரிய விஷயம் இல்லை. நான் இது பண்ணிட்டேன். அவர் நடத்த போகிறாள் என்னோட ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் எந்த பெச்சில் இருக்கிறவரை ஒரு பிளானிங் சர்வீஸில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு இதில் இருக்கிற ஆளை தான் நான் இப்போ கதைச்சி வச்சிருக்கிறேன். இல்லாட்டி 2 ஆப்ஷன் இருக்குது, எங்கள்கிட்ட 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பிளானிங் சர்வீஸில் டிரெக்டர் ஆஃப் பிளானிங்காக இருக்கிற ஒரு ஆள்கிட்டையும் நாங்கள் டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவரும் நல்ல டேலண்ட் ஆள். அடுத்தது இவரும் டேலண்டர். அடுத்தது SLEASல ஒரு ஆள் இருக்கிறார். அவர் முடித்தது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட்டில் முடித்தவர். அவரும் நல்ல எக்ஸ்பர்ட் ஆள். அப்போ அந்த 3 பேரும் பெஸ்ட்டான ஆக்கள் இருக்கிறாங்க. சில நேரம் நான் 3 பேரையும் ஒவ்வொரு செஷனுக்கு கூட நான் கொண்டு வரதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். 3 பேர் அந்த நாலேஜையும் நான் உங்களுக்கு தாரத்துக்கு இருக்கிறோம். பெரிய ஒரு எஃபர்ட் உண்டு. இதோட நாங்கள் அந்த நான் கூட கதைக்கணும்னு சொல்லியில்லை, நீங்கள் உங்களோட அந்த பாட்டை கொஞ்சம் கதைங்க. இனி உங்களோட சந்தர்ப்பம் என்ன கேட்க விரும்பினா கதைங்க. அர்ஷாத் சாரும் இருக்கிறேன், நானும் இருக்கிறேன். அடுத்தது சியாத் சார் நான் ஜாயின் பண்ணல, பிரச்சனை. அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஐக்யூ. அவர் நல்லா கைட் பண்ணக்கூடியவரால். அப்போ அந்த ஐக்யூவில் நான் சொன்னேன் ஆல்ரெடி, அந்த ஐக்யூவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட பேப்பர் கிளாஸஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அது தவிர அந்த 36 சாப்டர்ஸுக்குள்ளே நாங்கள் நடத்தின கோர்சஸும் இருக்குது. அந்த கோர்ஸ் மாடியூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதையும் நீங்கள் இருக்கிற காலத்துக்குள்ளே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த கேள்வியையும் நீங்கள் செய்கிறதுக்குரிய அந்த ஏற்பாடுகளை நாங்கள் அது கூடாக நாங்கள் தாரோம். அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வீக்ஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமை செஞ்சுருக்கு. அப்புறம் அதுக்கு பிறகும் நீங்கள் செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் பேப்பர்ஸை கொண்டு போவோம், மாடல் பேப்பர்ஸ் எதிர்பார்க்க நாட்கள்னு சொல்லி அதை கொண்டு போவோம். சரியா? இதோட நான் நிப்பாட்டுறேன் என்ற கதையை. உங்களுக்கு ஏதாவது கதைக்கணும்னு சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்க. ஒன்றும் இல்லையா? இல்லாட்டி மிச்சம் பயம் காட்டிட்ட மாதிரி இல்லை. சிம்பிள், படித்தா ஓகே. இதான அந்த சம்பவ கட்டு நான் போய் போட்டேன்.
அந்த கேஸ் ஸ்டடி இப்படி தான் வரும் இது. ஒரு சம்பவம் மட்டும் தந்து அதுக்கு கீழே நீங்கள் ஒரு மேலாளர் இல்லாட்டி ஒரு மேனேஜராக இருந்தால் இப்படி அதை டீல் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனைகள் தீர்க்கிறது தான் ஒரு சம்பவம் மட்டும் தந்த அந்த பிரச்சனை. அது ஐக்யூ பேப்பர் நார்மலாக வரும். சரியா பிள்ளைகள், அப்போ நான் என்ன செய்ய, இதோட கட் பண்ணவா மீட்டிங்க இல்லாட்டி எதுவும் கேட்க இருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லையா கதைக்கிறது? மெசேஜாவது போடும், ஒரு ஆள் போட்டிருக்கு என்னன்னு பார்ப்போம். ஈஸி டைப் கொஸ்டின்ஸ் இருக்கா? அது எஸ்ஏ டைப், சாரி ஈஸி இல்லை, எஸ்ஏ இருக்கு. எஸ்ஏ வரும் கட்டாயம் வரும். அது சார் அதையும் கொண்டு போவார். அது நடக்கும். சரியா? ஓகே. கிளாஸ் டைம் எப்படி போடுவீங்க? நான் கிளாஸ் டைம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரோமே. அடுத்தது எல்லாத்திலும் ரெக்கார்டிங் தருவேன். அடுத்தது முக்கியமாக அந்த ரெக்கார்டிங்கை ஷேர் பண்ணாதீங்க. என்ன சொன்னால் இது பெரிய ஒரு ஜாப். ஒவ்வொரு ஷேர் பண்ணுறதும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொருக்குரிய டேஞ்சரை கொண்டு வர்றது நீங்களாக கொண்டு வரதாக அமையும் முதல்ல. சரியா? ரைட். ஐக்யூ கிளாஸ் இந்த செஷனில் கண்டக்ட் பண்ணுவீங்களா? ஓ, நடக்கும். ஐக்யூ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஹவு மச்? நீங்கள் கிளாஸ் ஃபீஸை பற்றி பயப்பட தேவையில்லை. நான் ரீசனபிளாக தான் தரது. அடுத்தது நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வேஸ்ட் ஆக போகிறதும் இல்லை. ஆஃப்டர் 7 அநேகமாக ஆஃப்டர் 7 தான் எங்களோட கிளாஸ் எல்லாம் அமைகிறது. சில நேரங்களில் சனி ஞாயிறில் ஏதாவது டைம் உண்டு, காணாட்டி ஒரு டைம் ஏதாவது போடுவோம். அநேகமாக ஆஃப்டர் 7 தான். ஐக்யூ கிளாஸ் ஓல்ட் கண்டென்ட்ஸ் இன்க்ளூடிங் போடுவீங்களா? என்ன விளங்கலை எனக்கு. ஓல்ட் கண்டென்ட்ஸ் இன்க்ளூடிங் போடுவீங்களா? எனக்கு விளங்கலை கேள்வி. நான் அதில் இதோண்ட காட்டணும் உங்களுக்கு. ம். இல்லை அப்படி இல்லை இல்லை இல்லை. அந்த அப்டிடியூட் உடனே வாராக சிலாக்கள் இதை எடுத்திருப்பீங்க. நல்ல ஒரு ரிசோர்ஸ் உண்டு. இல்லை பாஸ் பேப்பர் செய்ய இயலாது. பாஸ் பேப்பர் ஒரு ஆள்கிட்ட கூட இல்லை. அவங்க சிங்கள மீடியம் செய்கிறாக்கள்கிட்ட கூட பாஸ் பேப்பர் இல்லை. சரியா? நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொன்னால் சில கேள்விகளை போன முறை எழுதின பிள்ளைகள்ட்ட இருந்து எடுத்து தான் நாங்கள் அதை செய்கிறது. இதான் இந்த அப்டிடியூட் 3 months கோர்ஸ் உண்டு. இப்போ இதில் மந்த் 1 மந்த் 2 மந்த் 3ன்னு சொல்லி செஞ்சது. அதில் ஒவ்வொரு மந்த்துக்கும் நிறைய சாப்டர்ஸ் 10-15 சாப்டர்ஸ் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி மந்த் 1ல் அதில் ரெக்கார்டிங் அந்த கூகுள் டிரைவுக்குள்ள எக்ஸஸ் உதாரணம் பாருங்கள். இந்த நம்பர் சிஸ்டம்னு சொல்லி இந்த நம்பர் சிஸ்டத்துக்குள்ள ஒரு எந்த எக்ஸாமே ஃபேஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் அந்த இந்த இது பேங்கிங் எக்ஸாம் மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமும் சகல எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது சகலம். இப்போ இதே நீங்கள் தேவைன்னு சொன்னால் இதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் செஞ்சுருக்கோம். இதில் பாருங்கள் மக் டெஸ்ட் மாதிரி நிறைய இருக்குது. இல்லை அப்படி ஒரு வசதியும் இருக்குது. தேவையானவர்கள் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? மேற்கொண்டு நான் ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எந்த பிளான். சரியா? உங்களுக்கு நான் முதலாவது கண்டிஷன் சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் தான் நாங்கள் இதை செய்வோம். இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன் இந்த கிளாஸஸ். முதலாவது இது ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்ரெடி இந்த டீச்சிங் எக்ஸாம் கிட்டத்தட்ட 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அடுத்தது பிளானிங் சர்வீஸ், இந்த பிரின்சிபல் சர்வீஸ் இந்த ஏப்ரல் 26 எக்ஸாம் நடத்த போது அதில் 250-300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அடுத்தது பிரின்சிபல் சர்வீஸ் இங்கிலீஷ் லிங்க் லாங்குவேஜ் போகுது, அதுலேயும் ஒரு 100-150 கிட்ட இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜிஎஸ் எக்ஸாம், அப்படி ஒவ்வொரு எக்ஸாமும் நிறைய பிஸியான டைம். அந்த பிஸிக்குள்ளேயும் நான் இதை கட்டாயம் எடுத்து செய்யணுன்ற. அடுத்தது இப்போ என்வாயன்மெண்டல் ஆஃபீஸர் நாளை இன்றைக்கு எக்ஸாம் நடக்குது, அது கூட ஐக்யூ சென்டரே செய்யுது. வேறு யாருமே செய்யலை தமிழ் மீடியத்துக்கு. இப்போவும் கிளாஸ் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதுலேயும் யாரும் இருப்பீங்க சில நேரம். அப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் குறைவாக இருந்தாலும் கூட தான் செய்கிறது. ஆனால் இது பெரிய எஃபர்ட். அதால் எங்களுக்கு 30+ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் முதலாவது கண்டிஷனில் நான் செய்வேன். இந்த கிளாஸை நான் செய்வேன். அதுக்கு ஆல்ரெடி இந்த நான் செலக்ட் பண்ண குரூப்பில் இருந்து நான் திரும்ப கேட்பேன். இந்த பேமெண்ட், அடுத்தது டைம் டேபிள் எல்லாத்தையும் நான் போட்டுட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டமாக நடக்கும். ஃபஸ்ட்டுக்கு ஐக்யூவும் இங்கிலீஷும் தொடங்கும், அவசரமாக தொடங்கும். அநேகமாக திங்கக்கிழமையிலேருந்து தொடங்கும்.
மற்றது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் சில நேரம் ஒரு 1 வீக் கழித்து தொடங்கும். நான் அதில் டீட்டெயிலில் போடுவேன். அடுத்தது 1 மந்த்துக்குரிய பேமெண்ட் எடுப்போம், அடுத்த மந்த்துக்குரிய பேமெண்ட்டை எடுப்போம். சரியா? அந்த சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். வந்தால் தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அக்ரி பண்ணால் நாங்கள் இதை தொடங்குவோம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ரொவின்ஸ் லெவலாக இல்லை, அப்படி இல்லை. ரெக்ரூட்மெண்ட் ஐலண்ட் வைட் தான். எங்கேயும் நீங்கள் உங்களுக்கு அப்போயுமே கிடைக்கும். அது எங்கன்னு சொல்ல இல்லாது அந்த ஒரு விஷயம். சரியா? ரைட். அப்போ நான் அந்த மேற்கொண்டு அந்த குரூப்பில் மற்ற விஷயங்களை போடுறேன். விருப்பமானாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, முந்திக்கொள்ளுங்க. பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லி. ஓகே, ரைட். முடிஞ்சு கொள்ளுவோமா? யாரா கதைக்கணுமா? இல்லை. ரைட். நான் நினைக்கிறேன் இதான் முதலான ஒரு இன்ட்ரோடக்டரி செஷன். ஒரு ஸ்டூடெண்ட் கூட கதைக்காமல் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லாமல் நிறைவு செய்கிற ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய். குட் நைட்.